கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாகத்தாடா. கல்யாண பரிசுல என்ன அர்த்தம்? கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாகத்தாடா. கடன் தந்தால் என்ன அர்த்தம்? திருப்பி தரணும். பூமணம் கொண்டவள் மலர் சூடிக் கொண்டாள் மணவாளனால். பூமணம் கொண்டவள் 10 மாதத்துல குழந்தை பிறந்துருச்சு, பால் மணம் கண்டாள். திரைப்பட ஏழைகளின் ஆப்பிள் வாழைப்பழம் என்பது பழமொழி. நான் பாமரர்களின் கவிதை திரைப்பட பாட்டு என்று நினைக்கிறவன். வாழைப்பழம் எப்படி ஏழைகளுக்கு ஆப்பிளின் சக்தியை கொடுக்கிறதோ பாமரர்களுக்கு கவிதையின் சக்தியை கொடுக்கிறது. நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் உங்கள் மூளை விசாலப்படும், உங்கள் ரசனை அகலப்படும், உங்கள் வாழ்வு செழுமை உறும், உங்கள் இதயம் மகிழ்வுறும். உதாரணமா ஒரு பாட்டு, இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் என்று கவிதை வடித்தார் கவியரசர் கண்ணதாசன். அதில் ஒரு வரி, தங்கைக்கு திருமணமாகிறது, வளர்கிறாள், போகிறாள், வரவேற்கப்படுகிறாள், இப்படி பாட்டு போகுது. தங்கையின் எதிர்காலம் குறித்து அண்ணன் கனவு காண்கிறான். அப்ப சொல்றான், பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள். இந்த பொருள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். ஒரு கவிஞன் 10 மாதத்தை 4 வார்த்தைகளில் கடக்கிறான். பூமணம் கொண்டவள் மலர் சூடிக் கொண்டாள் மணவாளனால். பூமணம் கொண்டவள் 10 மாதத்துல குழந்தை பிறந்துருச்சு, பால் மணம் கண்டாள். அந்த 10 மாதத்தை 4 சொற்களில் கடக்கிறான் கவிஞன். இதை புரிந்து கொள்கிற போது மொழி மீது காதல், கவிஞன் மீது காதல், நம் மீதே காதல், நம் கலாச்சாரத்தின் மீது ஒரு பெரிய செறிவு விரிவு இதெல்லாம் வருகிறது. கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாகத்தாடா. கல்யாண பரிசுல என்ன அர்த்தம்? கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாகத்தாடா. கடன் தந்தால் என்ன அர்த்தம்? திருப்பி தரணும். கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாகத்தாடன்னா, கடனா கொடுத்துட்டு நான் திருப்பி தரணும் இல்ல, நான் வட்டியும் போட்டுல கொடுப்பேன். நீ ஒரு முத்தம் கொடுத்தால் நான் திருப்பி 1, வட்டி 1, நான் 2 முத்தம் கொடுப்பேன். கன்னத்தில் இதெல்லாம் இவ்வளவு அழகு இருக்கு. இப்போது நான் சொன்ன பிறகு இந்த சபை கைதட்டுவதை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்களே கைதட்டிக் கொள்ள மாட்டீர்களா? உங்களோடு சேர்ந்து தமிழும் கைதட்டாதா? இது பட்டுக்கோட்டை பாட்டு. வாலி எழுதினாரு. வளையல் போட வர்றாரு கல்யாண பொண்ணுக்கு. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணுன்னு ஒரு பாட்டு. அதுல பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தால், இது வரைக்கும் தான் தெரியும், பொண்டாட்டி புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை. 2 பேரும் ஒன்னா இருக்கணும், ஆனா 2ஆ இருக்காங்க. இந்த வளையல் போட்டா என்ன ஆகும்? பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தால் சராசரியா எப்படி எழுதுவான்? ஒருத்தன் ஒன்னாக செய்யும் வளையல் அப்படித்தான் எழுதுவான். பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தா 1 சேர்த்துரும் 2 பேரையும், அப்படித்தான் எழுதுவான். வாலி எழுதினாரு, பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தால் 3ஆக செய்யும் வளையல். குழந்தை பிறந்துருமா? இந்த வளையல் சத்தம் அவளை அந்த வளையல் சத்தத்தின் சிணுங்களில் அவள் எழுப்புவதும், அவள் முனகுவதும், அவள் அழைப்பதும், அவள் ஆரவாரம் செய்வதும், அவள் கொஞ்சச் செய்வதும், அவள் மிஞ்சி செய்வதும், 2 பேருக்கும் ஒரு காதல் வளர்வதும், காதல் கலவியில் முடிவதும், அது குழந்தையில் சென்று வளர்வதும் இந்த ஒரு வளையலால் நடக்கும்னு சொல்றான். இந்த வளையல் ஓசை என்னென்ன பயணம் செய்யுது, இதெல்லாம் இந்த 2ஆக பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தா 3ஆக செய்யும் வளையல் என்று சொல்லுகிற போது ஒரு ஓசை கேட்கிறது. அந்த ஓசையின் வெளியே ஆசை வழிந்து 3ஆவது குழந்தை பிறந்து விடுகிறது சொல்றான். இவ்வளவு இருக்கு இந்த படத்துல. பாட்டு எழுதியிருக்க ஒரு பாட்டு. இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா, நீங்களும் நல்லா இருக்கீங்க தம்பி. அந்த பொண்ணை பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணை வைத்துக் கொண்டு நீங்க அதை கவனிக்காமல் போறது மாதிரி ஒரு தண்டனை வேற எதுவுமே கிடையாது.
அதை நீங்க ரொம்ப அலட்சியப்படுத்திருக்கீங்க, ரொம்ப அழகா. அதுல ஒத்த பனைமரமா நான் ஒத்தையில நிக்கிறேனே, புத்திகெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போறானே. இது ஒரு பெண்ணினுடைய ஏக்கம். இந்த முதல் வரி ஒத்த பனைமரமான்னு ஏன் சொன்னான்? ஒத்த பனைமரமான்னு ஏன் சொன்னான்? இந்த ஒத்த பனைமரம் என்கிற முதல் வரியில் இங்க வச்சேன் இல்லையா, இதுக்கு ஒரு விடுகதை. ஒத்த பனைமரமா ஒத்தையில நிக்கிறனே, புத்தி கெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போறானே. இந்த முதல் வரிக்குடைய விடுகதையை கடைசி வரியில விட சொல்லியிருக்கேன். ஒரு தலையா காதலிச்சா ஒண்ணு சேர முடியாது, ஒத்த பனைமரையில் ஊஞ்சல் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒத்த பனைமரத்தில் ஊஞ்சல் கட்ட முடியாது, கிளைகளற்ற மரம். இந்த பனைமரம் கிளைகளற்ற மரம், இதில் ஊஞ்சல் கட்ட முடியாது. இது நீ ஒரு பனைமரம், நான் ஒரு பனைமரம், ரெண்டு ஒத்த பனைமரம் சேர்ந்தாதான் ஊஞ்சலே கட்ட முடியும், இரண்டு கைகள் தட்டினால்தான் ஓசை வரும் என்று அது அந்த முதல் வரிக்கு சொல்லப்பட்ட. இந்த முதல் வரியை எடுத்து கொண்டுகோட்டு பொருள்கோள் என்று தமிழில் ஒரு இலக்கணம் உண்டு. இந்த கொண்டுகோட்டு பொருள்கோள் மூலம் இந்த முதல் வரியை எடுத்து கொண்டு போய் கடைசி வரியில் இணைத்தால் இந்த பாட்டுக்குரிய பின்னணியும் அந்த ஒரு பெண்ணின் வலியும் அதுக்குரிய காதல் துடிப்பும் அதெல்லாம் சேர்ந்து வரும். இதையெல்லாம் இப்படியெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடல்களில் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான்.